வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைய முத்திரை சாந்தி முத்திரை. இதற்கு இன்னொரு பெயரும் உண்டு, அதாவது ஜாயிண்ட்ஸ் முத்திரை. இந்த பெயர்லேயே இருக்கு பாருங்களேன், ஜாயிண்ட் முத்திரைன்னு. ஆமாங்க, இந்த முத்திரை செய்வதன் மூலமாக நமக்கு அதாவது மூட்டு வலி, ஜாயிண்ட்ஸ் பெயின், ஆர்த்ரட்டிக்ஸ் இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து நம்ம கண்டிப்பாக தீர்வு காணலாம். ஸோ இதை யார் செய்யணும், எவ்வளவு நேரம் செய்யணும், எந்த பொசிஷனில் உட்காந்து செய்யணும், இதனுடைய பயன்பாடுகள் என்ன, இது எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த முத்திரையை யாருக்கெல்லாம் ஜாயின்ட்ஸ் பெயின் இருக்கோ அவங்க எல்லாருமே கண்டிப்பாக செய்யலாம். ஸோ இது எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு காலை நேரத்தில் ஈவினிங் நேரத்தில் இந்த 2 வேலைகளையுமே நீங்கள் செய்யலாம். எவ்வளவு நேரம் செய்யணும்னு பார்த்திங்கன்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ் செய்யலாம். இதை பார்த்திங்கன்னா யூஸ்வலி நீங்கள் ஒரு பிராணாயாமம் செஞ்சுக்கிட்டேவும் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் பிராணாயாமம் செய்யும்போது மூச்சை இழுத்து கொஞ்சம் ஹோல்டு பண்ணி அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணலாம். ரிலீஸ் பண்ணும்போது பிராமரி, அதாவது சவுண்டு, பி சவுண்டு வர மாதிரியே சவுண்டு விட்டுக்கிட்டும் நம்ம இந்த முத்திரையே செய்யலாம். ஸோ இதை நம்ம எப்படி செய்யுதுன்னு கடைசியில் செய்து காமிச்சிருக்கோம். அதனால் நீங்கள் அதை பார்த்து அப்படியே நீங்கள் செய்யலாம். ஸோ இந்த முத்திரையினுடைய பயன்பாடுகள் என்னென்ன, இது நாட் ஓன்லி பார்த்திங்கன்னா ஜாயின்ட்ஸ் பெயின் மட்டும் இல்லாமல் பாடி ஸ்ட்ரென்த் அண்ட் பாடிக்கு அதுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஆர்த்ரட்டிக்ஸ் ப்ராப்ளம் இருந்து நமக்கு க்யூர் பண்ணுது. ஸோ இது முன்னே சொன்ன மாதிரி நம்ம கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 மினிட்ஸ் டெய்லியுமே செய்யலாம். என்னால் இப்படி உட்கார முடியல, சுகாசனத்தில் உட்கார முடியாது, பத்மாசனத்தில் உட்கார முடியாது அப்படின்றவங்க நார்மலாக ஒரு சீட்டில் உட்காந்துக்கிட்டுமே நீங்கள், அதாவது சேரில் உட்காந்துக்கிட்டுமே உங்கள் கை விரல்களை மட்டும் கவனிச்சுட்டு அதை என்ன பொசிஷன் வைக்கணுமோ அந்த பொசிஷனில் வச்சு நீங்கள் செய்யலாம். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ ரைட் ஹேண்ட் எப்படி வைக்கணும் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ரைட் ஹேண்டில் இருக்கக்கூடிய அந்த தம்ப் அதனுடைய டிப்பும் ரிங் ஃபிங்கருடைய டிப்பும் டச் ஆகிருக்கணும். உங்கள் இந்த மாதிரி பொசிஷனில் உட்காந்துட்டு நீக்கு மேலே உங்கள் கையை வச்சுக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் எப்படி இருக்கணும்னா லெஃப்ட் ஹேண்டுடைய தம்பும் நடுவிரல் அந்த விரலுடைய டிப்பும் சேர்த்து ஜாயின் பண்ணி லெஃப்ட் நீ மேலே கையை வச்சுருக்கணும். ஸோ இந்த மாதிரி வச்சு செய்யும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜாயின்ட்ஸ் பெயின்ஸு இதர பிரச்சனை எல்லாமே தீருது. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்களுமே செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஜாயின்ட்ஸ் பெயின்ஸு போச்சா அப்படின்ற மாதிரி, கிளியர் ஆச்சா அப்படின்ற மாதிரி எங்களுக்கு சேனலுக்கு கமெண்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.